வேணுமா கிளவி வேணுமா? அவளை வர்ணிக்கலாமா? அட கண்டிப்பா, நீங்க வர்ணிக்காமையா? நான் உள்ள போயிட்டு அந்த அழகி வர சொல்லவா? சரி. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு புள்ளைய சக்கி புள்ள, ரெண்டு புள்ளைய கக்கத்தில. இந்த கதைய எங்க சொல்ல, அந்த கதைய எங்க சொல்ல. ஒன்னையோரா தென்னையோரா தென்னை மரம் ராசா, தென்னையோரா தென்னை மரம் ராசா. மைக் காரு வச்ச மரம், இந்த மைக் செட்டு காரு வச்ச மரம். தென்னகாய்க்கு ஆசைப்பட்டு, தென்னகாய்க்கு ஆசைப்பட்டு இந்த புள்ளைய நானு வச்சுக்கிட்டேன். ஐயா ஐயா, நீங்க வச்சதெல்லாம் சரித்தேன், எனக்கு வேற எங்கனே வச்சது மாதிரி தெரிஞ்சு. அடி உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிடித்தமா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி அத்தியம் இருக்கும். வர்ணிக்கலாமா உன்னைய? வர்ணிங்க, சும்மா வர்ணிங்க. ஆசைப்படுறீங்க, வர்ணிக்கிறதுக்கு என்ன செய்யும்? தம்பி எக்கோ வைப்பா. நந்தம் தனம் தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் என்னாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையில்லை பார்வையில்லை. ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை, சாவொன்றுதானாடம் காதல் இல்லை. என்னாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. திருமுகம் வந்து பழகுமோ, அது அறிமுகம் செய்து விலகுமோ. திருமுகம் வந்து பழகுமோ, அது அறிமுகம் செய்து விலகுமோ. விழிகளில் துளிகள் வலியுமோ, அதை சுடுவதை காண முடியுமோ. கனவில் நீ எந்த உயிரில் உறவாடி விழிகையில் நின்று அழுது பிரிவாய். தனிமையில் எந்த இதயம் சருகால் உதிருமோ. திரைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது, அணைகளிட்டாலும் வழிகள் இல்லாது. பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுததடி. சிறைகள் கொடிபட வெளிவரும் ஒரு கீழ் இசை என்று மழை வரும் இடி எந்த மயில் வரும். ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாவங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ. மாறிடுமோ ஆறிடுமோ, மாறிடுமோ ஆறிடுமோ. ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ. கோயிலே கோயிலே உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும். ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே. மணல் மகள் நீதானே. விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய். நெஞ்சில் உந்தன் நெஞ்சில் உந்தன் நெஞ்சில் உந்தன். என் நெஞ்சில் சொல்லும் போது எடுத்து கொடுத்துட்டேடி. ஆனா வெட்டிக்கார மாமா, சொல்லுடி. நான் உங்க குரலுக்கு ஆஹா
இன்னையிலிருந்து அடிமை ஆகிட்டு. அப்படியாடி? என்ன காரணம்னு கேளுங்க. சொல்லுடி. இருந்த இந்த 2 துண்டுக்கே இவ்வளவு குரலை காட்டுறீங்களே. இல்ல நெஞ்சில் உந்தம் சொல்லும்போது எடுத்துட்டியடி. வேற ஒரிஜினலா காட்டியிருந்தா அவ்வளவுதான். எல்லாத்தையும் காட்டியிருப்பீங்க. எவ்வளோ நான் இங்க வந்து எவ்வளவு வேதனை மசூரில் நிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, எனக்கே எப்படி வைக்குது, உனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பகுமானமா இருக்கு. அதான் மைசெட்டு காரு பாக்கிராசு 1க்கு 2 லைட்டை போக்கஸ் லைட்டை பவர் கூட வச்சு கட்டி விட்டாரு. நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் இந்த லைட்டை கட்டினதுக்கும் எனக்கு எரிச்ச மசிரா இருக்குன்னு நான் வந்து நிக்க உங்களுக்கு பகுமானம் குளிக்கிறீங்க. அதான் மதி. என்னத்தை சொல்றது. பொண்ணா பிறந்ததுக்கு 7 ஏண்டு என்ன ஆயிருக்கலாம். நகரம்பட்டியில் மண்ணா பிறந்திருக்கலாம். எப்படி ஏண்டி? இருந்த மண்ணை வாரிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கலப்பை கட்டிக்கிட்டு வருவாங்க. என்னத்தை சொல்ல ஏத்தா ஏன் பூரா எந்திரிச்சு போயிட்டாங்க. சாணி கூடவா சாணி விறக்கவான்னு கேட்டேன். பரவாயில்ல, இருக்கிறது 1 2 3 4 5 6 11 பேர். 11 பேராவது இருப்பீங்களா? விடிகிற வரைக்கும் இருப்பீங்களா? வாங்க வாங்க வாங்க. உனக்கு பத்தியா எட்டத்துலேருந்து பார்க்கல சரியா தெரியல. அவளுக்கு உன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரியுதா? வாப்பா வாப்பா வாப்பா. சங்கீத சாதி முல்லை. மொட்டை மொட்டை ஆள் ஓங்குதாங்க. நல்லாத்தையும் இருக்க இருந்து என்ன செய்ய. நல்லா இருக்கண்ணா. சூப்பரா. அப்படி ஒரு அழகுடி, பேரழகுடி நீ. ஏத்தா சூப்பராத்தே இப்போதைக்கு இருப்பேன். காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்டா நகரம்பட்டியில் சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டேன். முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு. என்னை பற்றி தெரியுமா? என்னமோ என் கூட 15 வருஷம் புலங்கு நாள் மாதிரி சொல்கிறியே. உண்மைதான். உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கா அது அங்கேயும் கிடக்கு. 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சு தான் விளையாட வேண்டும். நாட் அலவுட். ஏரியாவில் இடம் இல்லை. நாங்கள் இன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? இங்க கண்ணும் கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். நீங்கள் ஏற்கனவே காட்டுக்கு போயிருக்கீங்களா? இப்போதான் போயிட்டு வராங்க. போயிருப்பீங்க. நிறையா போயிருப்போலையே. நீ சிரிக்கிறியா இல்லை என்னை கேலி பண்ணுறியா? இந்த வாங்கோலி கணைஞ்சது மாதிரி கா 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 இப்படியா? அடியே தொல்லிமா வாடிமா. அடியே அடியே என்னடி பாத்தியா? என்னடி இப்படி பாத்தியா இல்லையா? எதத்தையும் குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 4 குடும்பம் அவுத்து போட்டு ஜங்கு ஜங்குன்னு அடிச்சான். அதத்தையும் கால குடும்பம். இவெல்லாம் பொம்பளைண்டா பின்ன பொம்பளை என்ன சொல்றது? நான் பொம்பளை தான். 1/2 மணி நேரத்துக்கு பொம்பளை. அதுக்கு ஒரு க்ரீம் வச்சிருக்கேன். எடுத்து தடவிட்டா மறைஞ்சுக்கிறோம். உள்ள போனதும் என்னதே உனக்கு வேணும்? நீ வேணா இப்படிக்கா போ. அப்படி பார்க்காதீங்க. ஏன்? அடியே இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமைனா வியாழக்கிழமை. இன்னைக்கு எங்க போனோம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணுக்கு இருக்க போகணும். ஏய் முகரை பாரு. ஏண்டி என்ன பேசுற? ஏண்டி ஈரு முண்டை அப்படிலாம் பேசக்கூடாது. சரிடி. கொஞ்சமாச்சும் பொம்பளை பிள்ளைனா அடக்க உடக்கமா இருக்கணும். அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்போடு இருக்கணும்டி. எல்லாமே என்கிட்ட இருக்குடி. என்னது? அச்சம் மடம் ஞானம் பைப்பு. ஏய் பைப்பு கிடையாதுடி, பகிர்ப்பு. இல்லாட்டி செக் பண்ணி பாரு. கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைனா. இது என்ன இது இதெல்லாம் இவ்வளவு பெரிய பள்ளம்? பிளேடு வாங்கி வச்சிருந்தேன். சி கரகம். எவனா இடவட்டவே தூக்கிட்டு போயிட்டான். எதுக்குடி? மசுரை எப்படினாலும் ஜெரச்சிடலாம்னு பாக்க. அருவி கெட்டவளே அருவி கெட்டவளே. 20 என்ன பேசுறா பாரு பேச்சு. அப்பெல்லாம் பேசப்படாது. இன்னைக்கு வள்ளியம்மா வரணும். அம்மா சேர்ந்து காட்டுக்கு போகணும். அங்க போய் மயில்கள் குயில்கள் எல்லாம் ஆடும்ல. எல்லாமே ஆடும். அதெல்லாம் போய் பார்க்கணும். ஆமாடி. நம்மளும் சேர்ந்து ஆடணும். அதனால போலாமா? போவோமா? போமா. அம்மாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் அவ்வளவு அழகா பாடுவேன். என்ன சொல்றீங்க? ஆமாடி. நான் கேட்கவா? நீங்க பாடுறீங்களா? நான் பாடவா? நீங்க சொல்றீங்களா? சொல்ல வேண்டி. சரி. ஓ நெஞ்சுக்குள்ள என்ன அதுன்னு சொன்னால் தெரியுமா? அது பழையதுண்டும் பணியனும் தான் உனக்கு தெரியுமா? வெக்கம் கெட்டவளே. என்னடி என்ன சொல்லிட்டு இருக்க? ஏண்டி அப்ப இது டூப்பா? டூப்புதேன். ஐயய்ய வாழ நினைத்தால் வாழலாம். வழியில உக்காந்து பேல. முருகண்ணே தயவுசெய்து நாரச்சிருக்கே வண்டியில ஏத்திராத, வண்டியை நார் அடிச்சு விடுவா. அப்புறம் அவளை கேமரா தான் பின்னால ஊத்தே கழுவணும். முகரை பாரு அப்படியா சொல்றதே?
அப்பெல்லாம் பாடக்கூடாதுடி. சரி. தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை. அண்ணன் பொண்டாட்டிக்கு ஐட்டமே இல்லை. அடி சண்டைக்கு வர்றாங்கடி. சண்டைக்கு வரல, அவர் என் மேல நோக்கத்துல வர்றாரு. என்ன நோக்கம்? லேசா எச்சி புத்திகளை. நான் ஒரு சிந்து பாத்தியா, சாமணி பப்புன்னு போட்டிருக்கலாம். பரவாயில்ல இல்ல, ஏறமா இளையராஜா தம்பியா இருப்பாரு போல. சரி அடியே, அடியே. நானே பாடினா ஒரு மாதிரி இருக்கு. ஆமாடி. எங்க உன் வாயில ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுறீ. நான் பாடவா? அழகான சாமி பாட்டு, அழகான சாமி பாட்டு, பக்தி பாடல பாடு. பக்தி பாட்டு. எப்பயும் பக்தியாவா தான் இருக்கணும் இனிமேல்லாம். அழகான பழனி மலை ஆண்டவா, சரி உன்னை எந்த விரல விட்டுக்கிட்டு நோண்டவா. மோரே என்ன பேசுற? ஏ பீத்தச்சிருக்கி, இதெல்லாமா பேசுறது? அம்மா கூப்பிடுங்க. அம்மா கூப்பிடுமா? அம்மா. அம்மா அப்ப இருக்கணுமா? வணக்கம். வாழ்க விளம்புடன், பல்லாண்டு வாழ்க. சரிங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நல்லா இருக்கேம்மா. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. போக கூடாது. ஆமாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. நீர்மாலை எடுக்கிறேன்னு சொல்லுவேன். பெரிய ஆஸ்பத்திரி அப்படிலாம் சொல்லக்கூடாதுல, அபசகுணம். ஆமாங்க. சரி, நல்லா இருக்கீங்கல்ல? எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? காவலுக்கு வந்திருக்கோம். ஆமாங்கம்மா. அப்படியா? பறவை பாரு நிறைய வந்துருச்சு. விரட்டிடுவோமா? விரட்டிடுவோம். ஒரே விரட்டு தான். ஆமா. அலலா
அலலோ அலலம் சோ அலலமே அலலோ அலலோ அலலம் சோ அலலமே வானத்திலே வட்டமிடும் செம்பருந்து கூட்டங்கள வானத்திலே வட்டமிடும் செம்பருந்து கூட்டங்கள நீங்க தனியத்தான் கொய்யாம பறந்தேதானே போவிகள அலலோ அலலோ அலலம் சோ அலலமே சோ அலோலமே சோ அலோலமே சோ அலோலமே அலலம் சோ. என்ன விரட்டு ஒரு நாள் போக மாட்டேங்குது போக மாட்டாங்க. இருந்தா தானே போறதுக்கு ஆமா இல்ல இருக்காங்க அதெல்லாம் இருந்தாலும் ஆமா ஆமா இருக்கிற பறவைகளாவதும் பறந்துடாம கண்ணு இருங்கம்மா, தயவு ஆமா செஞ்சு. பறந்துடாம இருக்கணும் வேலோட நீங்க பறந்தீங்க அப்புறம் நாங்களும் கார் எடுத்துட்டு பறந்துருவோம். ஆமா அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட ஆமா. நான் போய் சற்று ஓய்வு எடுக்கிறேன். அது மட்டும் இல்ல அப்படியாகட்டும். பூஜை நடத்திட்டு இருக்கும்போது பாதியிலே வந்தாச்சு. ஆமா. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை யார் கடன் இருந்தாலும் மாரி கடன் இருக்கவே கூடாது. ஆமாங்கம்மா. நான் நிவர்த்தி பண்றேன். அதற்கு முன் யாராவது தவத்துக்குரியவர்கள் வந்தா என்ன பண்ணுவீங்க? வாசனை வணங்கி விட்டு உங்களை அழைக்கிறேன் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி விட்டு என்னை அழைக்கணும். போலாமா? கண்டிப்பாக ஆலோலம் சோ